எல்லாருக்கும் வணக்கங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இது வரைக்கும் நான் எந்த வீடியோலையுமே இதை ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொன்னதில்லை. இதை அதிகமாக நீங்கள் ஷேர் பண்ணணுங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு 25-30 வருஷமாக ஒரு மக்கள் இயக்கத்திலேருந்து தளபதியோடு இருந்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவரோட இருந்த எங்கள் அண்ணன் மாவட்ட செயலாளர் இப்போ வெற்றி வேட்பாளராக நின்று ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏவாக ஒரு அமைச்சராக ஆகிற இந்த நேரத்தில் அந்த சந்தோஷத்தை முழுசாக கொண்டாட விடாமல் அவரோட பழைய வீடியோவை எடுத்து சில மோசமான ஆட்கள் வந்து இதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து டிவிக்கேல ஜெயிச்சதுக்காக குடிபோதையில் இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காரு, பாடிக்கிட்டு இருக்காருன்னு. எவ்வளோ மோசமான ஆளுங்கங்க நீங்கள். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? மக்களுக்கு தெரியாது, மக்கள் இன்னும் முட்டாளாவே இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள்? எல்லாத்தையும் நம்புறதுக்கு நீங்கள் போடுறதெல்லாம் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணாங்க எனக்கு வீடியோ. அதில் பார்க்குற கமெண்ட்ல இது பழைய வீடியோன்னு மக்களுக்கு புரியுது. இருந்தும் நீங்கள் இப்படி ஷேர் பண்ணுறீங்க. இவ்வளோ மாதிரி இவ்வளோ கீழே இறங்கி இவ்வளோ மோசமாக பார்த்துக்கிறீங்க. இவர் ஜெயிச்சதை உங்களால் ஏற்றுக்க முடியலைங்க. நின்று ஜெயிச்சு காட்டணும், நேருக்கு நேராக மோதணும். முதுகுல குத்துறது, பின்னாடி பண்ணுறது, இந்த மாதிரி மோசமான செயலுங்க இது. ஒருத்தரோட பழைய வீடியோ எடுத்து இப்போ அதை பண்ணுறாருன்னு அது ஃபேக்குன்னு தெரியுது. தெரிஞ்சும் நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னா எவ்வளோ மோசமான அரசியலுங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அவர் ஒன்றும் சும்மா வரலங்க, கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருக்காரு. ஏழ்மையான குடும்பத்துல இருந்து மக்கள் அவரை நம்புறாங்க, நம்பி தேர்ந்தெடுத்திருக்காங்க.